ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த மல்லி செடியை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இந்த மல்லி செடின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? இதோடைய நேமில் தான் அவ்வளோ டவுட்ஸ் இருக்கே. ஸோ அதனால் இந்த மல்லி செடின்னு சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியலங்க. ஏன்னா நான் வந்து சங்கராபுரம் மல்லி, மங்களூர் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. இது வந்து உடுப்பி மல்லி, சங்கராபுரம் மல்லி, மங்களூர் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஸோ அதனால் நம்ம இந்த பிளான்ட்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்நாடகாவில் ஒருத்தவங்க கிட்டே வந்து கேட்டிருக்கும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் வச்சுருக்கிறது வந்து மங்களூர் மல்லிலே ஒரு டைப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சங்கராபுரம் மல்லியும் உடுப்பி மல்லியும் ஒன்றுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உடுப்பி மல்லி, அதுக்கப்புறம் வந்து மங்களூர் மல்லி, இது எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். அதோடைய பூக்களையும் வந்து காட்டுறேன், என்கிட்ட இருக்க பூக்களையும் வந்து காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆக்சுவலாக இதோட எக்ஸாக்ட் நேம் வந்து இது வரைக்குமே எங்களுக்கு தெரியல. நானும் நிறைய குரூப்ஸில், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லலாம் வந்து நிறைய விசாரித்து பார்த்தேன், எனக்கு தெரியல. உங்கள் கார்டனில் எதாவது இருக்குது, உங்களுக்கு நேம் வந்து தெரியும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த பிளான்ட் வந்து நான் சேல் பண்ணுற மோட்டிவில் ஃபஸ்ட்டு வீடியோ போடவே இல்லைங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து கட்டிங் கேட்டுருந்தீங்க. அதுக்கு என்னால் வந்து கட்டிங் வந்து அப்போ என்னால் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா நர்சரியில் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் க்ரோத் வந்ததுக்கப்புறமா நானே வந்து கட்டிங் போட்டு ரூட் வர வச்சு உங்களுக்கு பிளான்ட்டாக வந்து கொடுத்தேன். இது வந்து முழுமையாக ஒரு மெச்சூர்ட் பிளான்ட்டாக ஆகிறதுக்கு 6 months to 1 year ஆகும். பட் நீங்கள் எல்லாம் வந்து அர்ஜென்ட்டாக கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இதை வந்து நான் கட்டிங் பிளான்ட்டாகவே வந்து கொடுத்தேன். ஒரு 2 month ஓல்டு பிளான்ட் வந்து கொடுத்துருந்தேன். அது வெறும் ஸ்டிக்கு தான். என்னால் வந்து வீட்டு தோட்டத்தில் கம்மியான அளவு தான் கட்டிங் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து கொடுக்க முடியுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க வச்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா ரேட் கம்மியாக இருந்ததுன்னா நிறையா பேர் வந்தால் கேட்பாங்க. என்னால் வந்து கொடுக்க முடியாது. என்னால் வீட்டு தோட்டத்தில் ஒரே ஒரு செடி வச்சுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா கட்டிங்கும் கொண்டு வந்து என்னால் வந்து கொடுக்க முடியாது. இதே நர்சரினா அவங்க வந்து கூடாரத்துக்குள்ளே வந்துட்டு கட்டிங்ஸ்லாம் வந்து போடுவாங்க. அவங்க போடுற 100 கட்டிங்கில் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிடும். பட் வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு சவாலாக தானே இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லையா? ஸோ வீட்டு தோட்டத்தில் நம்ம தேவைக்காக கொஞ்சமாக போட்டு வளர்த்தது தான் இல்லை. அதனால் நான் வந்து இதை ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் அதிகமான விலையில தான் வச்சு கொடுத்தேன். இதோடைய அவசியம், இதோடைய தேவைகள் இருக்கவங்க மட்டும் வாங்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 250 rupeesன்னு வந்து கொடுத்தேன். ஒரு 7-8 நர்சரி கிட்டே இந்த பிளான்ட்டோட கட்டிங்ஸ் வந்து என்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. பைசாக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா நர்சரியிலுமே இந்த பிளான்ட் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதிகமாக உற்பத்தி ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பைசா வந்துட்டு ஆக்சுவலாக வந்து கம்மியாகிடும். ஸோ அப்போ வந்து தேவைப்படுறவங்களாம் வாங்கிப்பாங்க. இப்போ அர்ஜென்ட்டாக கலெக்ஷனுக்காக வாங்குறவங்க மட்டும், விலை அதிகமாக கொடுத்து வாங்குறவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் வாங்கிக்கிட்டுமே தான் நான் வந்து போட்டு கொடுத்துக்கிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த பிளான்ட் வந்து வாங்கியிருந்தீங்க. ஸோ அந்த கட்டிங் பிளான்ட்டை எப்படி வந்துட்டு நீங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வந்து பார்த்துடலாம். ஸோ பூக்கள் வந்து பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பிளான்ட்டுமே இந்த மாதிரி கொடி மாதிரி தாங்க வளர்ந்து வரும். இது வந்து ஒரு கொடி வகையான பிளான்ட் தான். நீங்கள் டெரஸில் வளர்க்குறீங்க, செடியாகவே வச்சு வளர்க்க போகிறீங்கன்னா தாராளமாக செடியாகவே கட் பண்ணி வச்சு வளர்க்கலாம். போன்சாய் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த பாட்டில் இருந்துட்டு நீங்கள் செடிகளை வந்து எடுத்துகிட்டு வேற கட் பண்ணிவிட்டு திரும்பி வைக்கணும். பாட்டில் வச்சு வளர்க்கும் போது இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோன்னா நம்மளுக்கு தொடர்ந்து பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிளான்ட்டுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இந்த செடிக்கான மண்கலவை வந்து பார்த்துடலாம். மண்கலவை வந்து நீங்கள் தரையில் வச்சு கொடி ஏற்ற போகிறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு எங்கே கொடி ஏறுற மாதிரி வசதி இருக்கோ அங்கேயே அப்படியே வச்சு விட்டுருங்க. கொஞ்சமாக வந்துட்டு உரம் மட்டும் போட்டு விட்டுருங்க. தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ வந்து போட்டு விட்டுருங்க. இதே பாட்டில் வைக்க போகிறவங்க 2 பங்கு வந்து செம்மண் இல்லைனா வந்து உங்கள் தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க. 1 பங்கு வந்துட்டு கொக்கோ பீட் இல்லை மணல். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 1.5 பங்குலேருந்து 2 பங்கு வந்து நீங்கள் தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ கலந்துட்டு இந்த பிளான்ட்டை வந்து வச்சு விட்டுருங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் என்கிட்ட சின்னதாக வாங்கக்கூடிய பிளான்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 10 inch பாட்லேயோ இல்லைனா வந்துட்டு 8 inch பாட்லேயோ வச்சு வளங்க. ஒரு 4 to 5 month ஆனதுக்கு அப்புறமா 15x15 க்ரோ பேக்குக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நல்ல சூரிய ஒளி படுற மாதிரியாக தான் நம்மளுடைய மல்லி பிளான்ட்லாம் வைக்கணும். சூரிய ஒளிகள் எவ்வளோக்கு எவ்வளோ படுதோ அப்போ தான் நம்மளுடைய செடிகளில் நிறையா மொட்டுகள் கட்டும். ஸோ பூக்கள் வந்து பறிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இடங்களை வந்து கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ண செடி நல்லா வந்துட்டு பிரான்ச்சஸ்லாம் அதிகமாக ஏற்பட்டு நம்மளுக்கு நிறைய மொட்டுகள் வைக்கும். இந்த ஏப்ரல் மேலேயே வந்து உங்களுடைய கார்டன்லலாம் பூக்கள் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு கொத்துலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 பூக்கள் கிட்ட வச்சிடும் நம்மளுக்கு. பூக்களும் நல்லா நீளமாக இருக்கும். பூத்ததுக்கப்புறமா நல்லா வாசமாகவும் இருக்கும். பூத்ததுக்கப்புறம் பூக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்காது. ஸோ மாலை நேரத்துலேயே நம்ம வந்து பூக்களை வந்து பறிச்சிடணும். நான் உடுப்பி மல்லி, அதுக்கப்புறம் மங்களூர் மல்லி சிங்கிள் லேயர்னு சொல்லிட்டு வாங்கினேன் இல்லையா, அந்த பூக்கள் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மங்களூர் மல்லி. மங்களூர் மல்லியோட பூக்கள் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். மொட்டுகள் வந்துட்டு நல்லா கொஞ்சம் குண்டா அந்த முள்ளரும்பில் இருக்க மாதிரி இருக்குது.
காம்புகள் வந்துட்டு சின்னதாக தான் இருக்குது. நான் காட்டுற மல்லியோட சின்னதாக தான் இருக்குது. ஸோ பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறமா அதோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதுதான் வந்து சிங்கிள் லேயர் மங்களூர் மல்லி. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உடுப்பி மல்லி. உடுப்பி மல்லியோட பூக்கள் வந்துட்டு இப்படி தாங்க இருந்தது. ஸோ அதோடையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு இது எப்படி டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நேரில் பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஆனால் பயங்கர வாசங்க இது. சூப்பராக இருந்தது. இதோடைய ஸ்மெல்லு, இதோட பூக்களோட அமைப்பு வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து உடுப்பி மல்லி, அதாவது மங்களூர் மல்லி சிங்கிள் லேயரோட இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதோட மொட்டுகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. முள்ளரும்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது 2 மல்லிக்கும். உங்களுக்கு இந்த 2 மல்லியை பார்க்கும்போதே வந்து வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வச்சுருக்க மல்லி வந்து பாருங்கள். இது நல்லா வந்துட்டு நீட்டமாக இருக்குது இல்லையா? காம்புகளும் நல்லா வந்து நீளமாக இருக்குது பாருங்கள். சரி, பிளான்ட்டோட டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு இல்லையா? அடுத்தது நான் இந்த பிளான்ட்டை வந்து எப்படி கட்டிங் போட்டேன்னு பார்க்கலாம். கட்டிங் வந்து போடுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தரத்துக்கே. ஏன்னா நான் ரெண்டல் ஹோமில் இருக்கேன், வேறு ஊரில் இருக்கேன்றதுனால அவங்க ட்ராவல் பண்ணி கட்டிங் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை வந்து போட்டேன். 40 to 50 டேஸ்லேயே எனக்கு வந்து ரூட் போட்டு நல்லா பிளான்ட் வந்து கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இதை நான் சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு வந்து நான் கொடுக்க தொடங்கினேன். நல்ல ரூட் வந்தது தாங்க நான் கொடுக்குறேன். 2 மந்த் 3 மந்த் ஆன கட்டிங் பிளான்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு வந்து சொல்லிட்டு தான் நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்களுக்கு என்கொயரி வரும்போதே அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். கொரியர் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிளான்ட்டோட சைஸுமே வந்து நான் காமிச்சிடுவேன். நீங்கள் வந்து பிளான்ட் வாங்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணணுன்றதை இந்த டிப்பில் வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு பிளான்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் போட்டு வச்சுட்டு ஒரு 6 இன்ச் பாட் இல்லை 7 இன்ச் பாட்டில் வந்து நடவு பண்ணிவிடுங்க. நல்லா தண்ணி கொடுத்துட்டு 1 வாரம் வரைக்கும் வெயில் படாமல் நிழலில் வச்சுருங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வைக்கலாம். வச்சுட்டு ஒரு 2 டேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லீஃபை வந்து கட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ வந்து வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன் இல்லையா, அது மாதிரி எல்லா லீஃப்மே வந்து கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லீஃப் மட்டும் விட்டுடுங்க. நீங்கள் ரெகுலராக எப்படியும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. ஸோ வந்து வித்தின் 1 வீக்கு இல்லைனா 2 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொழுந்து வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு ஹெல்த்தியாக அதுக்கப்புறம் பிளான்ட் வர ஆரம்பிச்சிடும். இது கொடி வகைன்றதுனால கடகடன்னு ஒன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னா கடகடன்னு வந்து வளர தொடங்கிடும். இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு அந்த குச்சியும் பார்த்துக்கோங்க, சின்ன குச்சி தான். உங்களுக்கு கொடுத்த அதே சைஸ் அளவுக்கு குச்சி தான் வச்சுருக்கேன். இதில் வந்து கிள்ளி விட்டதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்தே நம்மளுக்கு துளிர் எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு லீஃப் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மெத்தடை உங்களுடைய கார்டன்லேயும் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு 4 மந்த்துக்கு அப்புறமா வந்து பெரிய பாட்டுக்கு வந்து 15x15 க்ரோ பேக்குக்கோ இல்லைனா வந்து அதோடைய பெருசுக்கு கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். லீஃப் வந்து கட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்ரோத் வரும். அதே மாதிரி எப்சம் சால்ட் இருக்குன்னா கொடுங்க. சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர் இருந்ததுன்னா 10 டேஸ் ஒன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பிளான்ட் இந்த மாதிரி ஹெல்த்தியாக க்ரோத் வந்து கொடுக்கும். இந்த சின்ன குச்சிகள் போடும்போது இந்த திக்னஸ் உள்ள குச்சிகளும் வந்து போட்டு வச்சுருந்தோம். இது வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தாங்க பிக்கப் ஆச்சு. ஆனால் நல்லா வந்துட்டு இப்போ ஹெல்த்தியாக வந்துடுச்சு. ஆனால் இது வந்துட்டு சேலுக்கு கொண்டு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்துட்டு ஒரு 3 to 4 மந்த் ஆகும். நல்லா ரூட்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா தான் பெரிய பிளான்ட்டாக கொடுக்கலான்ற. மெயினாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பிளான்ட் வாங்கின நண்பர்களுக்காக தான். இந்த பிளான்ட் வந்துட்டு நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரோ பண்ணி கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு ஏப்ரல் மேலெலாம் வந்து உங்களுடைய கார்டன்லேயும் இந்த மாதிரி நீளமான பூக்கள் வந்துட்டு கண்டிப்பாக வைக்கும். ஸோ நான் சொன்ன டிப்பை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது வந்து ஒரு ஃபெர்டிலைசர் வந்து கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த பூவோட பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.